ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்ன மருமகள் பார்க்க போகிறோம். சின்ன மருமகளில் வந்துட்டு அதாவது தமிழோட அம்மா வந்துட்டு பொய் சொன்ன விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. தமிழோட அப்பா அவள் கன்சிவாக இருக்க அந்த நேரத்தில்னு சொல்ல, ஏங்க நான் சும்மா பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி சும்மா சொல்ல வேண்டிய விஷயமாடி அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நீ தப்பு பண்ணிட்டேடி, இது மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா பொண்ணோட வாழ்க்கைக்கு இன்னும் பிரச்சனையாகும்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாயை திறந்தாலே பொய்ன்னு சொல்லிட்டு பொண்ணை கஷ்டப்படுத்த மாட்டாங்களா அப்படி கொஞ்சம் கூட யோசிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி உடுப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், காலம் மதியம் சொல்லும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் வந்துட்டு இது எதுவுமே தெரியாம குழந்தை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, அதாவது டே உங்கள் அப்பா பாருடா அங்கே இருக்காரு, இதுதான் உங்கள் வீடுன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்புமா, உங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நீயே சேர்ந்து தண்டனை அனுபவிக்க போகிற. இந்த டைமில் வந்துட்டு வெறுப்பேற்றுறோங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு 4 பேர் வந்து நிற்கிறாங்க. வேற யாருங்க, நம்ம தாமரை சாவித், அதாவது நம்ம சேதுவோட சித்தி, இவங்கெல்லாம் வந்து நிற்க இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டாங்க. க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிக்காதடா, ரொம்ப காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்களாம், ஆசிரமத்துலேருந்து துணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், இந்த துணியை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வெறுப்பேற்றலாம் இவங்க நினச்சாங்க. டே மொக்க காமெடி பண்ணாதடா, எனக்கு அப்படியே கடுப்பாகுது காண்டாகுதுன்னு சொல்ல தோணுதுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை தானே நான் வாழ்ந்தேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தேவையாடா கண்ணா உனக்கு, நீ வந்து இவங்களை வெறுப்பேற்றணும்னு நினச்சேன், நான் நீ வெறுப்பாயிட்டியே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் உனக்கு உள்ளுக்குள்ளே வந்து கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்றாங்க. நீ கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு குழுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்குங்கிறாங்க. அப்படியே மூஞ்சி அடிச்சு குழப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே.